வெல்கம் டு ஃபன் மேத்ஸ். அடுத்தது நம்ம டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் தனி வட்டி கணக்கு ஒன்று பார்க்க போகிறோம். தனி வட்டிக்கான ஃபார்முலா பிஎன்ஐ. ஓகேவா? இதில் பி அப்படிங்கிறது அசல், என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஐ அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட். 3% வட்டி 3 வருஷத்துக்கு இருந்திருக்குது. அப்போது மொத்தமாக 9%. இந்த 9%ங்கிற அமௌண்ட் எவ்வளவு? 360 ரூபா. 9% அப்படிங்கிற அமௌண்ட் வந்துட்டு 360 ரூபா. ஓகேவா? இப்போ 100% அப்படிங்கிறது இந்த அசல் பின்னு இருக்கு இல்லையா, அந்த அசல் வந்துட்டு 100%. 100% எவ்வளோன்னு பார்க்கணும். இது சாதாரண நேர்மாறல் கணக்கு. இப்போ இந்த 100%க்கு வந்துட்டு அதிகமாகும். 9%ஏ 360 ரூபா அப்படின்னா 100%ங்கிறது இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தில் எது அதிகம்? 100. 100/9 அதிகம் பை குறைவு. இங்கே என்ன வருது? அதிகமாகுது, அதனால் அதிகம் பை குறைவுன்னு போடுறோம். இப்போ இன்ட்டு 360 14 ஆகுது. 40 × 100 4000. ஸோ இதுதான் ஆன்சர். இதை வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட தனி வட்டியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த குறிப்பிட்ட தனி வட்டி 0ன்னு வச்சுக்கிங்க. 3% வட்டிக்கு அதை போட்டிருந்தோம் அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் பிஎன்ஐ ஃபார்முலாவே யூஸ் பண்ணிடலாம். பிஎன்ஐ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கிது? 360 ரூபா. இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு பி தெரியாது, என் வந்துட்டு 3 இயர்ஸ், ஐ 3% is equal to 360. இந்த தெரியாத அந்த அசல் மட்டும் லெஃப்டில் வச்சுருக்கிறோம். 360 இந்த பை 100 அப்படிங்கிறது ரைட் சைடு போகிறப்போ இன்ட்டு 100ன்னு ஆகிடுது. மேலே இருக்கிற 3 × 3 கீழே 9ன்னு வந்துடுது. இப்போது இதை இப்படி கேன்சல் பண்ணலாமா? 40 × 100 4000. நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்படி வேணாலும் இதை போடலாம். ஓகேவா? இப்போ ஆப்ஷனில் 4000 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். இங்கே ஏ என்பவர் ஒரு வேலையின் 1/2 பகுதி வேலையை 5 நாட்களில் முடிப்பார். 1/2ன்னா என்ன? அரை. பாதி வேலையை முடிக்கிறதுக்கு 5 நாள் அப்படின்னா முழு வேலையை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். அப்போ அவர் ஒரு நாளில் எவ்வளோ வேலை பார்ப்பார்? அந்த வேலையை 10ஆக பிரித்து அதில் ஒரு பங்கு வேலையை பார்ப்பார். அப்போ ஒரு நாளில் அவர் பார்க்குற வேலை 1/10. அதே மாதிரி இதை பார்க்கலாம். பி வந்துட்டு 3/5 5ல் 3 பங்கு வேலையை 9 நாளில் முடிப்பார். அப்போ ஒரு பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகுமா? இதை அப்படியே டைரெக்டாக போடலாம். 3/5 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 9 நாள். அப்போ ஒரு முழு வேலைங்கிறது 1. முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ 3/5 அப்படிங்கிறது சின்னது, 1 அப்படிங்கிறது பெருசு. வேலை அதிகமாகக்குள்ளே இங்கே 4ம் அதிகமாகும். ஸோ அதிகம் பை குறைவு. இதில் இந்த 1 தான் அதிகம். 1/3/5 இன்ட்டு 9. இதை எப்படி எழுதலாம்? 1 × 5/3 இன்ட்டு 9. இப்படி கேன்சல் பண்ணோன்னா 3 3 5 15. அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு 15 நாள் ஆகும். ஒரு பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு 3 நாள்னு கணக்கு போட்டிங்கன்னா 5 பங்கு வேலையும் முடிக்கிறதுக்கு 15 நாள் ஆகும். அப்போது ஒரு நாளில் அவர் முடிக்கிற வேலை 1/15. ஓகேவா? அடுத்தது சி எப்படி பண்ணுறாரு? 2/3 வேலையை முடிக்கிறதுக்கு 8 நாள். அப்படியே மனக்கணக்காக போடுங்க. 2/3க்கு 8 நாள் அப்படின்னா 1/3க்கு 4 நாள். ஓகேவா? அந்த வேலையில் 3ல் ஒரு பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு 4 நாள் ஆகுது. அப்போ அந்த முழு வேலையையும் முடிக்கிறதுக்கு 3 × 4 12.
1/12. புரியுதா? இப்போது இந்த 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாளில் இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா போதும், ஒரு நாளில் இவ்வளோ வேலை முடிப்பாங்க. கூட்டி பார்க்கலாமா? ஏ முடிக்கிறது 1/10, பி முடிக்கிறது 1/15, சி முடிக்கிறது 1/12. இப்போ இதை கூட்டினோம் அப்படின்னா பின்ன கூட்டல், இந்த 3த்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 3க்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60ன்னு வரும். எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 3மே டிவைட் ஆகணும். இந்த 60ல் இந்த 3மே டிவைட் ஆகும். 60ல் 6 10 இருக்குது, 6 × 1 6 ப்ளஸ் 60ல் 4 15 இருக்குது, 4 × 1 4, 60ல் 5 12 இருக்குது, 5 × 1 5. இப்போ இஸ் ஈக்குவல் டு 10 15 15/60. ஸோ இது 115, இது 415. இப்போது 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஒரே நாளில் கால் பகுதி வேலை முடிஞ்சிடும். அப்போ முழு வேலையும் முடிக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். சரியா? இப்போது ஆப்ஷன் சி. புரியுதா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு கூட்டு வட்டி கணக்கு இருக்குது. கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்துட்டு ஜென்ரல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவும். கூட்டு வட்டி P டைம்ஸ் 1 + R/100 பவர் n. இதில் P அசல், R இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, n வந்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது வந்து ஜென்ரலான ஃபார்முலா. இங்கே வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டி மாறுது. மொத்தமே 2 வருஷம். அதில் மொதல் வருஷம் 7%, அடுத்த வருஷம் 8%. அசல் வந்துட்டு 30,000. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கடைசியாக அந்த 2 வருஷம்னு வச்சுக்கோமே, அந்த 2 வருஷம் முடிஞ்சு அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த அசல் எல்லாம் சேர்த்து எவ்வளோதுன்னு தான் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? வட்டியோட அசலும் சேர்த்து என்னன்னு காமிக்கும். இப்போது அந்த வட்டி மட்டும் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க, அது ஞாபகம் வச்சுங்க. அசல் 30,000 இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வருஷம் 7%, 7/100. இது ஒரு வருஷத்துக்கு தான். சரியா? அதனால் இந்த எண்ணை பற்றி நம்ம மறந்தாச்சு. அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு 1 ப்ளஸ் அடுத்த வருஷம் 8% சொல்கிறாங்க, 8/100. இது 2வது வருஷத்துக்கு. இப்போது 1 + 7/100. இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. 1 + 7/100க்கு இங்கே வந்து கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 1க்கும் 100க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 100ன்னு வரும். 100, 100ல் எத்தனை 1 இருக்குது? 100 1 இருக்குது. 100 இன்ட்டு மேலே இருக்கிற 1 100 ப்ளஸ் இந்த 100ல் இங்கே எத்தனை 100 இருக்குது? ஒரு 100 இருக்குது. 1 இன்ட்டு மேலே இருக்கிற 7 7. ஸோ 107/100ன்னு வருதா? இஸ் ஈக்குவல் டு 30,000 இன்ட்டு 107/100 இன்ட்டு, இப்போ இங்கே 108/100 தானே வரணும் இந்த இடம். இந்த 108/100 சின்னதாக்கி போட்டுக்கலாம். 108/100 அப்படிங்கிறத பாதி ஆக்குனிங்கன்னா எவ்வளோ வரும்? 54/50ன்னு வருமா? மறுபடியும் இதை பாதி ஆக்கலாம். அப்போ 27/25ன்னு வரும். ஓகேவா? 27/25.
இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 2 0 2 0. இந்த 300ல் எத்தனை 25 இருக்குது? 12 இருக்கும். இப்போ 12 × 107 × 27. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா 34,668 வரும். ஸோ இதுதான் அந்த 2 வருஷத்து முடிவில் கிடைக்கிற அமௌண்ட்டு, அசல் வட்டி எல்லாம் சேர்த்து. இல்லை வட்டி மட்டும் கேட்குறாங்க, அதனால் அந்த அசலை மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 4,668. ஓகேவா? 4,668. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். இது ஒரு கூட்டு வட்டி கணக்கு தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த 13 1/3% கொடுத்துருக்காங்களா, அதை வந்துட்டு சிம்பிளாக மாற்றிக்கலாம். 13 1/3 அப்படிங்கிறது 13 × 3 39, 39 + 1 40, 40/3ன்னு மாற்றிக்க போகிறோம். அடுத்தது நம்ம வந்துட்டு அந்த சிஐ ஃபார்முலா இருக்கு இல்லையா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த ஃபார்முலாவை போட்டுக்கலாம். P × 1 + R/100 பவர் n. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலான்னு சொல்லியிருந்தோம். இந்த கணக்கில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கணக்கு போடுறாங்க வட்டி. அப்படின்னா இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். R/100 போட்டோம் இல்லையா, R/100 அரை வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கு போடுறாங்க. அதனால் × 1/2 போட்டோம்னா என்ன வரும்? 100 × 2 200 ஆகுதா? அப்படியே 200ன்னு போட்டுடலாம் ஒரே ஸ்டெப்பில். 200. அடுத்தது பவர் என்னன்னு போட்டோம் இல்லையா, ஜென்ரல் ஃபார்முலா பவர் n வரும். இங்கே வந்துட்டு வருஷத்துக்கு 2 தடவை கணக்கு பண்ணுறாங்க அந்த வட்டி, அதனால் 2n. ஓகேவா? இவ்வளோ தான் இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மாற்றிருக்கிறோம். இப்போது எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க? 65,536 ரூபா கிடைக்குது. அசல் வந்துட்டு 50,625 ரூபா, ரெண்டையும் கொடுத்துருக்குறாங்க. பி கொடுத்துருக்குறாங்க 50,625 ரூபா × 1 + வட்டி எவ்வளோ பார்த்தோம்? 40/3ன்னு பார்த்தோம். 40/3 ஒரு 200 இருக்கா இங்கே, அப்போ × 200 பவர் 2n. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த அசலும் வட்டியும் சேர்த்து கிடைக்கும். அதுவும் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 65,536. 65,536. இப்போது இந்த 40 இந்த 200 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 இருக்கும். இந்த 200 வந்துட்டு 5ன்னு ஆகிடுது. இப்போ 3 × 5 15, 1/15 இருக்குது. 1 + 1/15. ஸோ இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். 1 + 1/15 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 15, 15 + 1 16/15 வருதா? இப்போ அந்த இடத்த அப்படியே 16/15ன்னு போட்டுக்க போகிறோம். 16/15 பவர் 2n is equal to 65,536. இங்கே இருக்கிற இந்த அசல் இருக்கு இல்லையா, அதை ரைட் சைடு கொண்டு போகிறோம். அப்போது டிவைட் ஆகிற மாதிரி கீழே போட்டுடுறோம். 50,625.
ஓகேவா? இப்போது இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது மேலே ஒரு பவர் இருக்குது. இதே ஃபார்மேட்டில் இதையும் மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பவர் மட்டும் என்னன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு இங்கே 16 இருக்குது, இங்கேயும் இதை 16ஓட வடிவத்தில் மாற்ற போகிறோம். அப்போ 16ஆல் டிவைட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். 65,536 16ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 16, பேலன்ஸ் 1 1 5 15, 15ல் 16 கிடையாது, அதனால் 0. 15 பக்கத்தில் ஒரு 3 போட்டோம்னா 153 ஆகிடும். 153ல் 9 16 இருக்கும். 9 16 144. 153ல் 144 போயிடுச்சுன்னா 9 9 6 96ன்னு வரும். 96ல் 6 16. அடுத்தது மறுபடியும் 16ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 16 32, 8 8 9 89. 89ல் 5 16 9 இருக்கும். 9 6 96. 96ல் 6 16. மறுபடியும் இந்த 256 16 × 16ன்னு பிரிச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் கிடைக்கும். ஸோ இதை சுருக்கமாக 16^4ன்னு போட போகிறோம். (16^4). அடுத்தது இந்த இடத்த இந்த 15ஓட வடிவமாக மாற்ற போகிறோம். 50,625 15ஆல் டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். 3 15 45, 5 இருக்கும் 56. 56ல் மறுபடியும் 3 15 45, 11 112. 112ல் 7 15 105. 7 15 105 போயிடுச்சுன்னா பாக்கி 7 7 5 75ல் 5 15 75. மறுபடியும் 15ஆல் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 15 30. 3 37ல் மறுபடியும் 2 15 7 இருக்கும் 75ல் 5 15. இந்த 225 15 × 15ன்னு ஆக்கிடலாம். இப்போ 15^4ன்னு போட்டலாம் இந்த இடத்துக்கு பதிலாக. ஓகேவா? (15^4). ஸோ இதை எப்படி கொஞ்சம் மாற்றலாம்? 16/15 ஹோல் பவர் 4. ஸோ இந்த இடத்துலையும் இதே தான் இருக்குது. 16/15 ஹோல் பவர் 2n இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த பேஸ் ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது, நடுவில் ஈக்குவல் இருக்குது. அப்போது இந்த பவரும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? 2n = 4. அப்போது n = 4/2 2. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு 2 வருஷம். ஆப்ஷன் பி 2 வருஷம். இதுதான் இதோட ஆன்சர். இந்த கணக்கை பார்த்துட்டு பயந்துடக்கூடாது. முயற்சி பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் அதுவே கொண்டு போய்டும். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். இங்கே A:B:C. A:B வந்துட்டு 4:5. அடுத்தது B:C 15:16. ஓகேவா? இப்போ இந்த பியில் வந்து 2 நம்பர் இருக்குது இல்லையா? 5 வந்துட்டு 15ஆக மாறி இருக்குது. பி எப்படி இருக்குது? 5ஆக இருந்தது 15ஆக மாறி இருக்குது. அப்போது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 வந்துடுது. அப்போ இந்த 4ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 12ன்னு ஆக்கிடுறோம். 12:15:16. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? C - A, C² - A² C² + A². இதுதான் பார்க்கணும். C வந்துட்டு 16 16² - A வந்துட்டு 12.
12 ஸ்கொயர் இஸ் டு 16 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் 256 மைனஸ் 144 இஸ் டு இங்கே 256 ப்ளஸ் 144. 256ல் 144 போயிடுச்சுன்னா 112 இஸ் டு இங்கே 256 144 400. இப்போது இதை சின்னதாக்க முடியுதான்னு பார்க்குறோம். சின்னதாக்க முடிஞ்சால் சின்னதாக்கணும். ஓகேவா? இப்போ 112ல் பாதி 56. அதே மாதிரி இந்த பக்கமும் பாதி ஆக்குனிங்கன்னா 200. மறுபடியும் இதை பாதி ஆக்கலாம். 28 இஸ் டு 100. இப்போ இதை வந்துட்டு ரெண்டு பக்கமும் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 7 28, இங்கே 4 25 100. 7 இஸ் டு 25. இதுக்கு மேலே இதை சின்னதாக்க முடியாது. 7 இஸ் டு 25. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? தேங்க்யூ.